ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரவணன் கூட யாரும் நிற்கலை அப்படின்னாலும் பழனி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரவணன் கூட இருக்கார். ஸோ மயில் வீட்டு ஆளுங்க பண்ணது தப்பு, அந்த பிள்ளை சரவணனுக்கு துரோகம் பண்ணியிருக்கு அப்படின்னு சரவணனுக்கு உறுதுணையாக நிற்கிறது நம்ம பழனி மட்டும்தான். இதை நினச்சி அவர் மனசுக்குள்ளே சந்தோஷம்தான் படுறாரு. இந்த குடும்பம் யாருமே நம்ம கூட நிற்கலையேன்னு சரவணன் மயில்கிட்டே மனசு விட்டு பேசி இந்த விஷயத்தை பற்றி அழுதுட்டு தான் வந்தார். குழந்தைய காரணமாக வச்சு எக்காரணத்துன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ முடியாது அப்படின்னு சரவணன் உறுதியாக சொல்லிட்டு வந்துட்டாரு. அதனால் சரவணனோட வாழ்க்கையில் இனி அவர் என்ன முடிவு எடுத்தாலையும் யாரும் முட்டுக்கட்டையாக நிற்கக்கூடாது அப்படின்றத சரவணன் ஓப்பனாக சொல்லாமல் அவர் அப்படி சுற்றி வலிச்சு மயில்கிட்ட பேசிட்டு வராரு. இப்போது கோமதி இருந்துக்கிட்டு மயில் மாசமாக இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்போது மயிலை எல்லாரும் எப்போ கூட்டிகிட்டு வர போகிறீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்ன உடனே இப்போது சரவணன் அதுக்கு என்னம்மா பண்ண முடியும், அவளுக்கும் எனக்கும் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியல, ஊர் உலகம் தப்பாக பேசினா அதுக்கு நாம் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்றாங்க. டேய் சரவணா, சொல்கிறத முதல்ல கேளு. விருப்பமே இல்லைனாலே நாங்கள் சொன்னோன்னு சொல்லிட்டு போய் மயிலை பார்த்துட்டு வந்தல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். குழந்தை மேலே அக்கறையாக இருக்கேன், குழந்தை எனக்கு முக்கியம்னு மட்டும் சொல்கிறியே, அதே மாதிரி அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்டா. குழந்தை தானாக உன் கையில் நின்றாது. அதுக்கு மயில் நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், மயில் சந்தோஷமாக இருக்கணும். மயிலோட உடல்நிலையை பொறுத்து தான்டா குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதும் பிறக்காததும் மயில் கையில் தான்டா இருக்குது. அதனால தான் நாங்கள் எல்லாருமே மயில் மேலே அந்த அளவுக்கு அக்கறை காட்டுறோம், குழந்தைய காரணமாக வச்சு. ஆனால் நீ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும்டா சரவணா. இதை நீ புரிஞ்சுக்காததுனால தான் நீ மயில் மேலே இருக்கிற கோவத்தை மட்டுமே பார்க்குறே தவிர ஸோ மயிலை குழந்தை யோசிச்சு பார்க்க மாட்டேன்ற. ஸோ அதனால் நீ குழந்தைய மட்டுமே பார்க்காம மயிலையும் பார்க்கணும். குழந்தை மயில் மூலியமாக தான் வரப்போகுது. அதனால் நீ கொஞ்சமாச்சு மயில் மேலே குழந்தை பொறுக்கிற வரைக்குமாச்சு அக்கறையாக இருன்னு உன்னை சொல்ல வரலை. அந்த பொண்ணுக்கிட்ட போய் எதுவும் பேசாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும்டா அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் இனி செய்ய மாட்டேம்மா. நான் ஏதோ அவங்க அம்மா போய் பேசினதுனால கோவத்தில் பேசிட்டேன். இனி அவங்க ஒழுங்காக இருந்தால் நானும் அமைதியாக இருக்க போகிறேம்மா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இவன் அடங்க மாட்டாடி. அவங்க ஏதாச்சும் திரும்பவும் பேசினா இவன் போய் திரும்பவும் ஏதாச்சும் சண்டை தான் போடுவான். ஏன்னா துரைக்கு அந்த பொண்ணு அஞ்சலி அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னமோ. அப்பா நான் அப்படி சொல்ல வரலப்பான்னு சரவணன் சொல்லுவோம். நீ எதுவும் சொல்ல வேணாண்டா. இங்கே பார், அவருடைய அப்பா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் அஞ்சலி கிட்ட பேசி தேவையில்லாமல் பிரச்சனையை கொண்டு வர வேலை வேணாம். மயிலுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் பேசாமல் நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இரு அப்படின்றாங்க. புரியுது எனக்குப்பா அப்படின்னு சரவணன் சொல்லவும் இப்போது கதிர் சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஸோ கதிரும் மனசை விட்டு ஒரு சில விஷயங்களை சரவணன் கிட்ட பேசினதுனால கதிர் வீட்டில் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் கொஞ்சம் பேசாமல் இதை அமைதியாக விடுறீங்களா? அண்ணன் அதெல்லாம் அமைதியாக தான் இருக்கும். இப்போ என்ன எதுக்கு நடந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசிட்டு எல்லாரும் அவங்க கர்ப்பமாக இருக்கிறதுனால அவங்கள பார்க்குறது சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே சமயத்தில் அவங்க பண்ண எதுவும் இல்லைன்னு ஆகிடாதில்ல அப்படின்னமோ. ஆமாண்டா, அதை யார் இப்போ மறுத்தான், இல்லைன்னு யார் சொன்னா? அதை விட்டுட்டு மயில் கூட சேர்ந்து வாழ சொல்லி இவனை யாராச்சும் சொல்லிக்கிட்டா இருக்காங்க? அப்படி யாரும் நாங்கள் சொல்லலையே அப்படின்னுவோம். அம்மா அப்போ தெரியுது இல்லைம்மா, அப்போ கொஞ்சம் அண்ணனை நிம்மதியாக விடுங்கம்மா. அவங்க பண்ண விஷயத்துலேருந்து அண்ணன் இன்னும் மீண்டும் வெளியில் வரலாமா? குழந்தை உண்டா இருக்குன்னு தெரிஞ்சாலையும் அண்ணன் அதை நினச்சி சந்தோஷப்பட்டாலையும் குழந்தை நமக்கு வரப்போகுதுன்ற சந்தோஷத்தை தாண்டி வேறு எதுவுமே அண்ணனுடைய மனசில் இல்லைம்மா. அவங்க பட்ட வேதனை, அண்ணன் பட்ட கஷ்டம், அவங்க சொன்ன எல்லா வார்த்தைகள்லேருந்து அண்ணனை இன்னுமே காயமாக குத்தி கிழிச்சிட்டே இருக்கு. அண்ணன் இன்னும் எதையும் மறக்கலை. அதனால தான் அண்ணன் இப்படியெல்லாம் நடந்ததுக்கு காரணம். அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. யாரும் அடுத்தடுத்த விஷயத்த டக்குன்னு மூவ் பண்ணிட்டு போக வேண்டாம்மா, விடுங்கம்மா அப்படின்னுமோ. டேய் இப்போ யாரடா இல்லைன்னு சொன்னால் அவனை யார் இருக்கு இப்போ ஆறுதலாக அவனுக்கு இல்லாமல் போயிட்டாங்க, யார் என்ன பேசிட்டாங்கன்னு பாண்டியன் சொல்லுவோம். அப்பா விடுங்கப்பா, யாரும் இந்த விஷயத்தை பற்றி நீ பேச வேணான்னு தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாதுப்பா அப்படின்றாங்க. அண்ணன் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு. அண்ணன் அது எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அண்ணனுக்கு இன்னும் எதையுமே அண்ணன் மறக்கலை, அது மட்டும்தான் காரணம் அப்படின்னு கதிர் சொல்லவும். சரிடா சரி, அண்ணங்காரன் கூட நீயே இருந்து அவனுக்கு எப்போ என்ன பிரச்சனைன்றதை பார்த்து நீயே கவனிச்சுக்கூடா அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் விடுங்க, எதை பற்றி கவலைப்படாது அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பழனி இருந்துக்கிட்டு, சரவணா சுகன்யா அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்காடா. கடையில் நான் ஒரு ஆளாக வேலை செய்யணுன்றதுனால நான் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்ச நாளாக கவனிக்காமல் விட்டுட்டேன்டா சரவணா. இன்னைக்கு கவலைப்படாத, சுகன்யா ஊர்லேருந்து வந்துட்டா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்றாங்க. மாமா நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு எனக்காக எதுக்கு அலையிறீங்க? அவங்க மாசமாக இருக்காங்க, நீங்கள் போய் முதல்ல அவங்கள பார்த்துக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, அதான் கதிர் இருக்கால அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரிடா சரவணா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாமாவுக்கு ஃபோன் பண்ணு என்ன அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு பழனி அங்கேருந்து கிளம்ப
கிளம்புறேன்னு கிளம்புறாரு. டே பழனி ஒரு நிமிஷம் இங்கே நில்லுடா, முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க. என்னக்கா அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு அப்படின்றாங்க. எங்கடா பேச விட்டீங்க, நீங்களா தானே பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சொன்ன விஷயத்த பற்றி நீங்கள் யாருமே யோசிச்சே பார்க்கலையே அப்படின்னுவோம். என்னக்கா விஷயம் சொன்ன, நீ எதுவுமே இன்னும் சொல்லலையே அப்படின்னுவோம். அதான்டா மயில் மாசமாக இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னுவோம். அதுக்கு என்னக்கா இப்போது அதை பற்றி தானே சரவணன் இப்போ பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னுவோம். டே மயில் பிள்ளை மாசமாக இருக்கு, எல்லாரும் எப்போ கூட்டிகிட்டு வரீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. இப்போ அந்த பிள்ளைக்கு 5 மாதம், இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த பிள்ளைக்கு 6 மாதம் ஆகிடும். 5 மாதத்தில் அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும்ல அப்படின்னவும். அதுக்கு என்னக்கா பண்ணணுன்ற அப்படின்றாங்க. ஏண்டா சுகன்யாவும் மாசமாக இருக்கா, உனக்கு நல்லது கெட்டது ஏதாச்சும் தெரியுமா தெரியாதா அப்படின்னவும். அக்கா நீ சொல்லுக்கா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. ஐயோ இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலங்க. இப்போ அந்த பிள்ளை மாசமாக இருக்குது, அஞ்சாவது மாதத்தில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணும், மயில் சந்தோஷமாக இருக்கணும், சின்னதாக வளகாப்பு நடத்தணும் அப்படின்றாங்க. இப்போ இதை கேட்டு சரவணன் அதிர்ச்சி ஆகுறாரு. மா அதுக்கு அப்படின்றாங்க. என்னடா அதுக்குன்னு சாதாரணமாக சொல்கிறேன், வழக்கமாக நம்ம வீட்டில் தான் அந்த வளகாப்பெல்லாம் பண்ணணும், மயில் வீட்டு ஆளுங்க இங்கே வருவாங்க, இங்கே வந்து மயிலுக்கு வளகாப்பு பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஆமாம் அப்படியே அவங்க ஆளுங்க வந்து இங்கே அவளுக்கு வளகாப்பு பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க, அவளே அவள் அம்மா வீட்டில் தானே இருக்கிறா, அங்கேயே வச்சு வளகாப்பு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க. டே சரவணா அது முறை கிடையாதுரா அப்படின்னுவோம். அதுக்கு இப்போ என்னம்மா பண்ண போகிறீங்க, அவளை இங்கே கூட்டிகிட்டு வர போகிறீங்களா அப்படின்னுவோம். ஆமாம் சரவணா அப்படின்னு மயில் கோமதி சொல்கிறாங்க, மயில் எங்கே கூட்டிகிட்டு வரணும்னு. இதை கேட்ட உடனே சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ, அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேது, என்னால் அவளுக்கு அப்படி ஆயிடுச்சுன்றதுனாலையும் நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரு காரணத்தினாலையும் தான் நான் போய் அவளை அங்கே பார்த்துட்டு வந்தேன், அவள் இங்கே வர்றதா அப்படின்றாங்க. இங்கே பாருடா சரணா, அவளை ஒன்றும் கூட்டிகிட்டு வந்து நான் இங்கே நிரந்தரமாக வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் கூட்டிகிட்டு வரல, அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து வளகாப்பு நடத்தி 1 வாரம் 10 நாள் இங்கே இருக்க வச்சு அப்புறம் அனுப்பலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. இது கேட்டுட்டு சரவணனுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. உன்னோட விருப்பத்தை இங்கே யாரும் கேட்கலடா, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுபடி தான் நீ நடந்துக்கணும், மயில் இங்கே தான் வரப்போகிறா, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க வீட்டில் போய் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு வரப்போகிறேன், பேசிட்டு நல்ல நாள் பார்த்து மயிலை இங்கே கூட்டிகிட்டு வந்து சின்னதாக வளகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தி அந்த பிள்ளையை சந்தோஷமாக இருக்க வைக்கணும். போதுன்னு அந்த பிள்ளை பட்ட கஷ்டம்லாம், குழந்தைக்காகவாச்சும் இதெல்லாம் செய்யணும்ல, அவள் மேலே இருக்கிற கோபம் எனக்கு இன்னமும் போல தான், அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல, அந்த பிள்ளைக்கும் வருத்தம் வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், நமக்கு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை, இந்த மாதிரிலாம் வளகாப்பு நடத்த முடியல அப்படின்னு அந்த பிள்ளை நினச்சி வருத்தப்பட்டுச்சுன்னா அது குழந்தைய ஏதோ பாதிக்கும். மாசமாக இருக்கிற சமயத்தில் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி ஆசைப்படி எல்லாமே நடக்கணும். மயில் உன் கூட சேர்ந்து வாழத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, அதனால் அந்த வார்த்தையை மயில் ஆசைப்பட்டு கேட்கவும் கேட்காது. மயில் ஆசைப்படுறது எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக அந்த குழந்தைய வளர்க்கணுன்றது மட்டும்தான். அதுக்காகவாச்சும் 4 உறவுகள் இருக்காங்கன்னு தெரியும் போது மயிலும் ரொம்ப சந்தோஷப்படும்ல. அதான சரவணா, இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன். பழனி இதுக்கு நீயும் ஒத்துக்கணும், சுகன்யாவும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வா, நான் என்ன ஏதுன்னு நான் முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறேன். கதிரே நீ முதல்ல அவனை கூட்டிகிட்டு கடைக்கு கிளம்பு, நான் அப்பா கிட்டே பேசிட்டு அப்பாவை அப்புறமா அனுப்புகிறேன் கடைக்கு அப்படின்னுவோம். சரிம்மா அப்படின்னு. ஆனால் வாண்ண போகலாம் அப்படின்றாங்க. இல்லைடா கதிரே நான் அம்மா கிட்ட கொஞ்சம் அப்படி, ஆனால் நீ வாண்ண, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, விடுண்ண, இதெல்லாம் அவங்களோட சமாச்சாரம் அவங்க பார்த்துப்பாங்க, நீ வாண்ண அப்படின்றாங்க. டே இருந்தாலும் மயிலங்க கூட்டிகிட்டு வரதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைடா அப்படின்றாங்க. புரியுதுண்ணே, ஆனால் அம்மா என்ன இங்கேயே இருக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் தானே, அன்றைக்கி வளகாப்பு நடத்தணும்னு சொல்கிறாங்க, அது வரைக்கும் தானே விடுண்ண அப்படின்றாங்க. ஏங்க இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாமல் சரவணன்கிட்ட சொன்னது ஏன் தப்பு தாங்க, நான் கரெக்டாக தானங்க சொல்கிறேன் அப்படின்னுமோ. இதில் எனக்கு எந்த உடன்பாடுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் கோமதி, எனக்கும் இதில் விருப்பம்தான், நீ என்கிட்ட கேட்காம சொன்னாலும் இது நியாயமாக தான் இருக்குது, மயில் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்றாங்க. ஆமாங்க, அவங்கக்கிட்ட வசதி இருக்கோ இல்லையோ அவங்க இதெல்லாம் செய்வாங்களோ, நம்ம அதை எதிர்பார்க்கலங்க. முறைப்படி நம்ம வீட்டுக்கு மயில் நம்ம வீட்டில் தான் ஃபங்க்ஷன் நடத்தணும், அவங்க ஆளுங்க இங்கே வருவாங்க, அவங்க வராங்களோ வரதுலையோ அது அவங்களோட விருப்பம். நம்ம இந்த விஷயத்தை பற்றி மயில்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இங்கே மயிலை கூட்டிகிட்டு வந்து வளகாப்பு நடத்தலாங்க அப்படின்னும். சரிங்க அப்படின்னு கோமதியும் சரவணன் அதாவது பாண்டியன்கிட்டையும் 2 பேரும் பேசி முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு வராங்க அப்படின்னு கோமதி சொல்லவும் பாண்டியன் சரின்னு சொல்கிறாங்க. அடுத்து அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து மயிலை இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ மயிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்கான்னு அவங்களுடைய தங்கச்சி ஓடி வராங்க. அதுக்கப்புறமா அக்கா உனக்கு எப்படிக்கா இருக்குது, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர் என்னக்கா சொன்னாங்க அப்படின்னு உடனே சொல்கிற இது எல்லாத்தையும் வாசலே நிற்க வச்சு கேட்குவியா, டாக்டர் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க, அவள் நல்லா தான் இருக்கா, பிபி அதிகமாக தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, கொஞ்சம் வழி விடு, அவள் போய் உள்ளே படுக்கட்டும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மயில் உள்ளே நடக்கவும்,
கையெடுமா அப்படின்னு மயில் சொல்லிடுறாங்க. ஏன் மயில் உனக்கு கைத்தாங்கள பிடிக்க கூட கூடாதா அப்படின்றாங்க. மா உன்னால தான் நான் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே, நீ மட்டும் வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்திருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. உன்கிட்ட நான் பல தடவை தெளிவாக சொல்லிட்டேம்மா. இதுக்கப்புறமும் உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதுவே கடைசியாக இருக்கட்டும்மா. இங்கே பாரு, குழந்தைய காரணமாக வச்சு நானும் அவனும் சேரணும் அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே நினச்சிடாதீங்க. நான் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். குழந்தைய காரணமாக வச்சு நான் அவர் கூட சேரணும்னு நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை. அதனால் இந்த பேச்சை இத்தோடு விட்டுருங்க. நான் செக்கப்புக்கு பார்த்துட்டு என் பிள்ளையை நான் பத்திரமா பெற்றெடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. என்ன உங்களுக்கு நான் பாரமாகவும் இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு இனி அவர்கிட்ட போய் சண்டை போடுறதோ, அவர் யார்கிட்டச்சும் பேசினா அவர்கிட்ட கோவப்படுறதோ, அங்கே போய் அந்த பொண்ணு வீட்டில் சண்டை போடுறதோ இது எதுவுமே வச்சுக்காதீங்கம்மா. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை விட்டுருங்க. நான் வேண்டான்னு முடிவெடுத்து விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணதுக்கப்புறமாவும் அவர் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நாம் யாருங்கம்மா? விட்டுருங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னுவோம். இங்கே பாருமா மயில், இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் பேசி தான் உனக்கு இப்படி ஆச்சு. திரும்பவும் நீ டென்ஷன் ஆகாதான் போய் ரெஸ்ட் எடுமா. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? நீ ரொம்ப வீக்காக இருக்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு அவருடைய அப்பா சொல்லுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்கப்பா. அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. நீங்கள் எல்லாம் இப்படி செய்கிறதுனால தான் எனக்கு அதை நினச்சி டென்ஷன் ஆகி பிபி அதிகமாகுது. தயவு செஞ்சு அதனால் நான் சொல்கிறேன், இது மேலுக்கு இந்த மாதிரி தப்பு எதுவும் செய்யாமல் இருங்க அப்படின்னுவோம். போதும் பேசுனது, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு பாக்கியம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலும் உள்ளே போயிடுறாங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னுவோம். மயில் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் நாம் என்ன பண்ண முடியும் பாக்கியம்? நாமளும் குழந்தைய காரணமாக வச்சே தான் மாப்பிள்ளை கூட எப்படியாச்சும் மாப்பிள்ளை பேசியிருக்கிற பொண்ணை பிரிச்சுட்டு மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் மயில் இவ்வளோ தூரம் சொல்கிறப்போ நம்மளால் என்னையா பண்ண முடியும்? என்ன பாக்கியம் பண்ண முடியும்? விடு அப்படின்றாங்க. ஏயா நம்ம பொண்ணு வாழ்க்கை எப்படியோ போகட்டுன்னு அப்படியே விட சொல்கிறியா அப்படின்னுமோ. நம்ம பண்ணுற எல்லாமே இப்போ மயில் ரொம்ப பாதிக்குது பாக்கியம். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? குழந்தை பிறக்கட்டும் பாக்கியம், அப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு விடு. இப்போ மயிலுக்கு 5வது மாதம் முடிய போகுது. அப்புறம் இன்னும் 4 மாதத்தில் குழந்தை பிறந்துடும். அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடு பாக்கியம் அப்படின்னு அவர் பாக்கியத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மயிலோடைய நல்லதை நினச்சி மட்டும் இப்போ அவங்க அம்மா அமைதியாக இருக்கிற மாதிரி, ஸோ கொஞ்ச நாளைக்கு சைலண்ட்டாக இருக்கலான்னு ஸோ இந்த விஷயத்த இதோட விட்டுருக்காங்க. அடுத்து மீனா கிட்ட கால் பண்ணி கோமுதி பேசுகிறாங்க. அது கேட்கும்போது மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல விஷயந்தான் அத்தை, ஆனால் இதுக்கு சரவணன் மாமா எப்படி ஒத்துப்பாரு அப்படின்னுவோம். அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசாச்சு. அவனோட சம்மதத்தை இங்கே யாரும் கேட்கல. அவன் காதில் இந்த விஷயத்த போட்டாச்சு, அவ்வளோதான். அதில் அவன் இங்கே இல்லாத போகிறதுக்கும் கலந்துக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் என்ன இருக்குது அவனுக்கு? மயிலை கூட்டிகிட்டு நம்ம ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம், அவ்வளோதானே. ஊரில் இருக்கிற எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்கடி. அவள் அம்மா வீட்டில் மாசமாக இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிருக்கான்னு சொல்லியிருக்கா. ஆனால் எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, அவள் அம்மாவை விட உங்ககிட்ட தானே மயில் சந்தோஷமாக இருக்கா, நல்லா இருக்கான்னு மயில் சொல்லிக்கிட்டே இருப்பா. இங்கே இருக்கிறது தானே அவளுக்கு நல்லதாக இருக்கும், அவளுக்கு அதுதானே அவளுக்கு பிடிச்சிருக்கும். உன் மருமக மீனா மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போகாமல் இங்கே இருந்துருவா மயிலுன்னு நினச்சா அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? அப்போ ஃபங்க்ஷனாச்சும் நடத்துவீங்களா மாட்டாங்களான்னு எல்லாருமே கேட்குறாங்கடி. எனக்கு வேறு வழி தெரில, அதுக்காக போய் மயிலை கூப்பிட்டுட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னவும். அத்தை இது நல்ல விஷயந்தான் அத்தை, இது நான் வேண்டானே சொல்லலை அப்படின்றாங்க. சரிடி, அதை துணைக்கு நீயும் வர முடியுமா அப்படின்றாங்க. ஏன் அத்தை ராஜி இல்லையா அப்படின்னவும். ராஜிக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாடி அப்படின்னவும். சரி அத்தை நீங்கள் வரீங்களா, நான் அப்படியே வந்துட்டுமா அப்படின்னவும். சரிடி சரின்னு சொல்லிட்டு நீ வா நான் வரேன்னு கோமதி கால் கட் பண்ணிவிட்டு பாண்டியன்கிட்ட இங்கே நான் மயில் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக மீனாவை கூப்பிட்டுட்டு மயில் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்புறம் பாக்கியம் இருந்துக்கிட்டு என்ன ஒருத்தர் வந்து பார்த்துட்டே போகிறீங்க, இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம், அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னுவோம். ஏங்க நாங்கள்லாம் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்ட்டாங்க. ஓ நீ அங்கே பார்க்கலன்னு இங்கே வந்திருக்கியாம்மா, போ உள்ளே தான் கிடக்குறான் ஓரகத்தி போய் பாரு அப்படின்றாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் மயிலை போய் பார்க்குறாங்க. அத்தை மீனா வாங்க அப்படின்னவும். எப்படி இருக்குது இப்போ உடம்புன்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாங்க. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. சரி மயில், என்ன மயில் இது மாசமாக இருக்கிற பிள்ளை, நீ கையில் எம்புட்டு வழியில் போட்டிருக்கிற, முகத்தை பாரு எப்படி இருக்குன்னு, இப்படி தான் இருப்பியா அப்படின்றாங்க. அத்தை விடுங்க அத்தை, வேலைக்கு போகும்போது எல்லாம் பட்டு உடஞ்சிடுது, உங்களுக்கே தெரியும் வேலை செய்கிறப்போ எப்படின்னு, நீங்கள் கூட பாருங்கள் எத்தனை போட்டிருக்கீங்க அதான் அப்படின்னும். ஏம்மா அதெல்லாம் புரியுதுமா, ஆனால் அதுக்காக குழந்தைய வயிற்றில் வச்சுட்ருக்க கலகலன்னு நல்லா சத்தம் கேட்க வேணாமா, அதுக்கு தான் நாங்கள் ஒரு முடிவோடு வந்திருக்கோம் அப்படின்ட்டாங்க. என்ன அத்தை வளையல் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னுவோம். ஆமாம்மா உனக்கு வளையல் தான் போட போகிறோம், ஆனால் இங்கே இல்லை நம்ம வீட்டில் வச்சு அப்படின்னுவோம். இதை கேட்டு மயில் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு. வா முதல்ல சொல்கிறேன், கொஞ்சம் வெளியில் வரையம்மா அப்படின்னுவோம். பொறுமையாக இறங்கி வான்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ எதுக்கு மயிலை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவள் இப்போ தான் உள்ளே போனா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னுவோம். அத்தை ஏதோ முக்கியமான விஷயமா பேச போகிறாங்களா,
அதான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும் தாம்மா அப்படின்றாங்க. என்னம்மா உன் மாமியாருக்கு அப்படின்னு கோமதியை பார்த்து இங்கே கேட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏங்க என் அத்தை வீடு தவிர ஒரு முக்கியமான விஷயம்னு பேச வந்திருக்காங்க, கொஞ்சம் கூட அவங்களுக்கு மரியாதையே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல காது கொடுத்து கேளுங்கன்னு மீனா சொல்கிறாங்க. பாக்கியம் என்னதான் மாப்பிள்ளையும் மயிலும் சண்டை போட்டு டிவோர்ஸ் வேணும்னு சொன்னாலையும் குழந்தைக்காக இவங்க எல்லாரும் குழந்தைய பார்க்க தானே வராங்க. அந்த வீட்டு மருமகன்ற பேரில் அந்த வீட்டு வாரிசோடன்ற பேரில் கொஞ்சமாச்சும் நம்ம மரியாதை கொடுக்கலாம் பாக்கியம், என்னென்னு கேளு அப்படின்றாங்க. சரின்னு எந்திரிச்சு நின்று என்ன விஷயம்னு கேட்குறாங்க. மயில் உனக்கு 5 மாதம் முடிய இன்னும் எத்தனை நாள்மா இருக்குது அப்படின்றாங்க. அத்தை எதுக்கு அத்தை கேட்குறீங்க அப்படின்னும் சொல்லுமா அப்படின்றாங்க. 1 வாரம் தான் இருக்கு அத்தை அப்படின்றாங்க. இன்னும் 1 வாரம் தானா? அப்போது சரி மயில் நீ இப்போவே நம்ம வீட்டுக்கு கிளம்புன்றாங்க. இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு நினைக்கிறீங்க? அதான் உங்கள் பிள்ளை வேண்டான்னு தூக்கி இருந்துட்டு போயிட்டாருல்ல, அவளும் அவர் விருப்பப்படியே விட்டுடுறேன் விவாகரத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டால, இன்னும் எதுக்கு? என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போச்சு, எதுக்கு என் பிள்ளையை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. ஐயோ கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்களான்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மயிலுக்கு இப்போ 5 மாதம் முடியறதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. மயிலுக்கு 5ஆவது மாதம் சிம்பிளாக ஒரு சீமந்தம் பண்ணான்னு நினச்சிட்ருக்கோம், அதுக்காக தான் மயிலை கூப்பிட்டுட்டு போக வந்திருக்கோம் அப்படின்றாங்க. சீமந்தம் பண்ணவா? சீமந்தம் பண்ணலாம் எங்ககிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கள் பொண்ணு இங்கே இருக்கட்டும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. அத்தை அதெல்லாம் எதுக்கு அத்தை அப்படின்னு மயிலும் கேட்குறாங்க. இல்லைம்மா மயில், இங்கே வசதி இருக்குது இல்லை அதெல்லாம் பண்ணுங்கன்னு உங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் எதுவுமே கேட்கல. நாங்கள் எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், சீமந்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்தோம். நீ இப்போவே கூட வரணுன்ற அவசியம் இல்லை. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் இன்னும் நல்ல நாள் பார்க்கல, 1 வாரத்துக்குள்ளே எப்போ நாள் நல்லா இருக்குன்னு பார்த்து நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அதை நீ அப்பா அம்மா கிட்டே சொல்லு. அதுக்கப்புறமா நானோ மீனாவோ எல்லாரும் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறோம். இந்த விஷயத்த முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் தான் வந்திருக்கிறேன். சீமந்தம் நடத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே பேசியாச்சு. நல்ல நாள் பார்த்துட்டு கண்டிப்பாக சீமந்தத்தை வைக்கணும்னு கோமதி சொல்லவும், இப்போ இதெல்லாம் கேட்டு பாக்கியமே இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட யாருமே இதை பற்றி கேட்கல, நான் மயில்கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக சீமந்தம் நடத்தியே ஆகணும்னு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு சொல்லணும், இங்கே கலண்டர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வையானோ அதை எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு நாளைக்கே நாள் நல்லா தானே இருக்குது அப்படின்றாங்க. சரி மயில், உன் அம்மா சொல்கிற மாதிரி நாளைக்கே நாள் நல்லா இருக்குது, பேசாமல் நீ இப்போவே எங்கள் கூடயே வரியா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நாளைக்கு சீமந்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அதான் உன் மாமியார் வீட்டில் உன்னை இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னவும், அது மட்டும் கிடையாது, சீமந்தத்தை பண்ணிவிட்டு நாங்கள் உடனே எல்லாம் மயிலை அனுப்ப மாட்டோம், ஒரு 10-15 நாள் மயில் அங்கே இருக்க வச்சு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இது கேட்ட உடனே மயில் இருந்துட்டு எதுக்கு அத்தை அதெல்லாம் வேண்டாம், சீமந்தம் பண்ண ஒத்துக்கிட்டதே குழந்தைக்காக உங்களோட சந்தோஷத்துக்காக தான் அத்தை அப்படின்னவும், என்னம்மா மயில் நீ இப்படி பேசுகிற, உன்னோட சந்தோஷத்துக்காக குழந்தைக்காக தான் நாங்கள் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ எங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நீ ஒரு 10-15 நாள் நீ அங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னவும், சரி பாக்கியம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க, அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்கட்டும் மயில், அவள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா மாப்பிள்ளை மனசு மாறுதான்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுதான் சரி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வா மயில் போகலான்றாங்க. துணியெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு கேட்கவும், மயில் நீ முதல்ல உன் மாமியார் கூடயும் மீனா கூடயும் வீட்டுக்கு போ, உன் அப்பாவை பின்னாடி நான் ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து விடுறேன் அப்படின்றாங்க. சரி போகலாமா மயில் அப்படின்னும், சுடர் பார்த்து இருந்துக்கோ நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. மயில் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னாங்க, ஆனால் ஒரு வழியாக குழந்தையோட சந்தோஷத்துக்காக சீமந்தம் பண்ணி ஆகணும், இதெல்லாம் ஒரு சாங்கு அப்படின்னு சொன்னதுக்காக அதுக்கப்புறம் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அக்கா வாகக்கா போகலாம் அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா நான் வரேன்னு மயிலும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்து பத்திரமா இரு மயில், அப்பா அப்புறம் பின்னாடி வருவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, மயிலோடைய சந்தோஷத்துக்காக, மயில் வயிற்றில் இருக்கிற குழந்தையோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் கோமதி இந்த ஒரு டிசிஷன் எடுத்து அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. ஸோ இதில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா என்ன, வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.